கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்தில் உள்ள ஏரியில் பரிசல் சவாரி மற்றும் ஜிப்லைன் சவாரி செய்ய கூட்டம் அலைமோதுகிறது. பரிசல் சவாரி செய்தபடி வானில் தவழும் மேக கூட்டங்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் ஏரியில் கால்களை நனைத்தும் பசுமை போர்த்திய புல்தரையில் குதிரை சவாரி செய்தும் மகிழ்கின்றனர். சிறுவர் சிறுமியர் ஊஞ்சல் உள்ளிட்ட விளையாட்டு சாதனங்களில் விளையாடி மகிழ்கின்றனர். பாத்தீங்கன்னா இங்க இந்த பரிசல் சவாரி பிளஸ் அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் இது அப்புறம் ரேபிட் இது ஸோ வியூ பாயிண்ட்டு ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டு. நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே கிளைமேட் சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். மன்னவனூர் லேக்கில் இருந்திருக்கோம். போட்டிங், பரிசல் சவாரி, கயாக்கிங், ஜிப் லைன் எல்லாமே இருந்தது. நல்ல சாரல் மலை, நல்ல சில்னஸ், நல்ல சூப்பராக இருந்தது. வீக்கெண்ட் அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம் 2 நாள். வார விடுமுறையை கொண்டாட தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்தும் பரிசல் பயணம் மேற்கொண்டும் மகிழ்கின்றனர். காலையிலிருந்தே ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிக விலைக்கு விற்ற போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் கட்லா, ரோகு, கெளுத்தி போன்ற மீன் வகைகளை ஆர்வத்துடன் வாங்கி சமைத்து சாப்பிடுகின்றனர். பிரதான அருவி, முதலை பண்ணை, வண்ண மீன்கள் காட்சியகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்றும் சுற்றி பார்க்கின்றனர். கம்மியாக தான் உள்ளது. நல்லா குளித்தோம். சுற்றி பரிசல் போயிட்டு மீன் சமைச்சு சாப்பிட்டோம். அதாவே கிளைமேட்டு கொஞ்சம் வெயில் தான் அடிக்குது. ரொம்ப கிளைமேட்லாம் கம்மி தான். ரொம்ப கிளைமேட் சொல்ல முடியாது. நான் முதல் டைம் வரும்போது நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சு, வெள்ளம் இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. திருநெல்வேலியில் மாடு மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நீதிமன்ற ஊழியர் உயிரிழந்ததன் எதிரொலியாக சாலையில் சுற்றித் திரிந்த 40க்கும் மேற்பட்ட மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன. பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலாயுதராஜ் நேற்று வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது சாலையோரம் சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 மாடுகள் இவர் மீது மோதின. இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த வேலாயுதராஜ் அருகில் சென்ற பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவின்படி மாநகர பகுதிகளில் உள்ள சாலைகளில் கேட்பாரற்ற நிலையில் சுற்றித் திரியும் மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து வருகின்றனர். சுகாதார ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இதுவரை 40க்கும் மேற்பட்ட மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன. மாடுகளின் உரிமையாளர்கள் யார் என கண்டறிந்து அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது.